ஒரு திரைத்துறையிலிருந்து போனவரை உங்களோட பார்வை எப்படி சார் இருக்கு? இது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் நான் பாக்குறேங்க. இப்போ ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ரஜினி சார் என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு ஒன்று இருந்தது. கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது. இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போது அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தா கூட அவருடைய எழுச்சி ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டாரு அவரு. அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. அகே நம்ம என்ன பார்ப்போம்னா, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியல்ல. அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம். அரசியல்னா இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ, எம்ஜிஆர் அதை தான் பண்ணிருப்பாரு. யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. அதனால அவருக்கு தனிப்பட்ட முறையில் திமுக மேல விருப்புன்றதை மீறி ஆளுங்கட்சியை எதிர்த்தாதான் அவங்க ஒரு ஹீரோவாகவே மாற முடியும். அதுக்கு மாற்றம் தானே அவங்க வரணும். அதனால அது சரியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை உருவெடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? தவிர்க்க முடியாத சக்தியா ஆரம்பிச்சிருக்கு அந்த கழகம். அவரோட எப்படி அது வெற்றி தோல்வி எனக்கு தெரியும். அவரோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய திரைத்துறை